சென்னை புளியந்தோப்பில் 15 நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்த ரவுடியை ஓட விரட்டி ஒரு கும்பல் படுகொலை செய்ததன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. இந்த வழக்கில் 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை ஓட்டேரி டோபிகானா பகுதியைச் சேர்ந்தவர் 22 வயதான குமரன். இவர் மீது திருட்டு அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஒரு திருட்டு வழக்கில் கைதான குமரன் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் புளியந்தோப்பு KM கார்டன் பகுதியில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தின் பின்புறம் குமரன் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனங்களில் வந்த கும்பல் ஒன்று அவரை வழிமறித்து அரிவாள், கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களால் தாக்கியது. அவர்களிடமிருந்து குமரன் தப்பி ஓடிய போதும் விடாமல் அவரை ஓட விரட்டிய கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடிவிட்டது. தகவல் அறிந்த புளியந்தோப்பு போலீசார் குமரனின் உடலை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஐதர் என்ற அற்பு என்பவருக்கும் குமரனுக்கும் இடையே திருட்டு, வழிப்பறி பொருட்கள் மற்றும் பணத்தை பங்கு பிரிப்பது தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்தது தெரியவந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட குமரன் மீது DP சத்திரம், ஓட்டேரி, வேப்பேரி ஆகிய காவல் நிலையங்களில் அடிதடி, வழிப்பறி, கொள்ளை வழக்குகள் நிலுவையில் இருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொலையில் ஈடுபட்ட 5 பேர்களில் ஒருவரின் தந்தையோடு குமரன் நேற்று நண்பகல் சூதாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அவரிடம் பணம் கேட்டுள்ளார். பணம் தராத காரணத்தால் அவரை குமரன் தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவரின் மகன் தனது நண்பர்களின் உதவியோடு குமரனை KM கார்டன் பகுதியில் கொலை செய்ததாக காவல்துறையினர் தரப்பில் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் புளியந்தோப்பு காவலர்கள் கொலையாளிகளை தேடி வந்த நிலையில் ஹைதர் என்கிற அப்பு, அபினேஷ், தேவேந்திரன், நரேந்திரன், பிரவீன், பவித்ரன் ஆகிய 6 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.